அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் குர்ஆன் ஓதுவதோ, குர்ஆன் தொடுவதோ என்ன செய்றாங்க? தவிர்த்துக் கொள்கிறார்கள். இது தொடலாமா, தொடக்கூடாதா அப்படின்றது சர்ச்சையா இருக்காங்க. உண்மையாலுமே இந்த செய்தி பெண்களிடத்தில் போகாம, நன்மைகளை தானே என்ன பண்றாங்க? இழந்து விடுகிறார்கள். ஆனால் அப்படி ஒண்ணும் எந்த ஒரு ஆதாரமும், எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. மாறாக எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த செய்தி சஹீஹ் புகாரில 297வது இருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டபோது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மடியில் சாய்ந்து கொண்டு குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக வழக்கமா வழக்கமா ஓதக்கூடியவராக இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு என்ன செய்றாங்க பெண்கள் அப்படின்னு சொன்னா, தனக்கு தானே ஒரு கட்டுப்பாடு போட்டுக்கிண்டு என்ன பண்றாங்க, அ மாதவிடாய் நேரத்தில என்ன பண்றது, குர்ஆன தொடுவதோ, குர்ஆன் படிக்கிறதோ தவிர்த்துக் கொள்றாங்க. தொழுகை, நோன்பு இதை தவிர நீங்க குர்ஆனை தாராளமா தொடலாம். தாராளமா எந்த ஒரு தடையும் கிடையாது. இது என்றாங்க இன்றைய பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, நன்மையை இழந்துர்றாங்க. ரமலானுடைய மாதத்தில் நீங்க நோன்பு தான் வைக்க முடியல அப்படின்னு சொன்னால், தாராளமாக குர்ஆனை தொடலாம். தொட்டு நீங்க என்ன செய்யலாம்? நீங்க ஓதலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஆனா அதுக்கு நேர் மாற்றமா இன்றைய பெண்கள் என்ன பண்றாங்க? ஏதோ ஒரு குற்றம் செய்த மாரின்றாங்க. அந்த மாரி தொடக்கூடாதோ, ஓதக்கூடாது என்று எந்த ஒரு தடையும் இல்லை. தாராளமாக நீங்க என்ன செய்யலாம்? ஓதலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே என்ன பண்றாங்க? மாதவிடாய் நேரத்தில் ஆயிஷா அவங்க மாதவிடாய் இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய மடியில் சாய்ந்து கொண்டு குர்ஆன் ஓதக்கூடிய வழக்கமா இருந்தது அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, சில இடத்துல என்ன பண்றாங்க, பிற மதத்தில கலாச்சாரத்த அப்படியே பின்பற்றாங்க. மாதவிடாய் ஏற்பட்டுன்னு சொன்னா ஒதுக்கி வைக்கிறது. இந்த மாரியெல்லாம் இருக்கு. அந்த மாரி இல்லாமல் தாராளமாக நாம் நன்மை அள்ளிக் கொள்ளலாம். குர்ஆனை தாராளமா ஓதலாம். குர்ஆனை எடுத்து நம்ம என்ன செய்யலாம்? படிக்கலாம். எந்த ஒரு தங்கு தடை எதுவுமே இல்லை.